தமிழகத்தில் ஓராண்டிற்கு 1,00,000 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் 5.36 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை மைய கட்டிடத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் பேட்டியளித்த அமைச்சர், தமிழகத்தில் வருடத்திற்கு 1,00,000 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் இதற்காக அரசு புற்றுநோய் சிகிச்சை மையங்களை கூடுதலாக திறந்து வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் கடந்த 5 ஆண்டுகளில் 40,000க்கும் மேலான பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் புற்றுநோய் பரிசோதனை மையங்கள் செயல்படுவதாகவும் தெரிவித்தார். கர்ப்பிணி பெண்களின் இறப்பு சதவீதமும் இந்தியாவில் தமிழகத்தில்தான் குறைவு எனவும் குறிப்பிட்டார். கொரோனா பேரிடருக்கு பிறகு இதயம் சம்பந்தமான நோய் பாதிப்புகளும் புற்றுநோய் சம்பந்தமான பாதிப்புகளும் உலகம் முழுக்கவே இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல்ல மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி போன்ற ஒரு 5 மாவட்டங்களில் அந்த ஸ்கிரீனிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்கிரீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 27 மாவட்டங்களுக்கும் மேலாக முழு ஸ்கிரீனிங் நடக்குது. ஸ்கிரீனிங் மட்டுமே இல்லை, அந்த ஸ்கிரீனிங் மூலமா இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 9,000க்கும் மேற்பட்ட புதிய நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த தொடக்க நிலையிலேயே புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்படுகிற காரணத்தினால் அவங்களுக்கு சிகிச்சைகளின் மூலம் அவர்களை 100% காப்பாற்றிட முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்கிரீனிங் மட்டும் இல்லை, மருத்துவ கட்டமைப்புகளும் கூட இப்போ இங்க புதுக்கோட்டையில் 5,39,00,000க்கு பண்ணியிருக்கிற மாதிரி 60 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி தஞ்சாவூர்ல பண்ணின்னு இருக்கிறோம். 330 கோடி ரூபாய் செலவு பண்ணி காஞ்சிபுரத்துல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை உருவாக்கி இருக்கிறோம். புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை பொறுத்தவரை இந்தியாவில் மிக சிறந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையம்னா மும்பையில் இருக்கிற டாடா மெமோரியல் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதற்கு அடுத்து சவுத் இந்தியாவில், தென்னிந்தியாவில் காஞ்சிபுரத்தில் 330 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மிக விரைவில் அது பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. இது மட்டும் இல்லை, எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்துலையுமே பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ கூட நம்முடைய கல்லூரி முதல்வரிடத்தில் கேட்டோம். இப்ப இந்த மருத்துவமனை புற்றுநோய்க்கான இல்ல கேட்டீங்க, நான் பதில் சொல்லிடுறேன். இந்த புதுக்கோட்டை மருத்துவமனையில் கட்டப்பட்டிருக்கிற இதுக்கும் கூட எக்யூப்மெண்ட்ஸுங்கிறத தாண்டி HR இருக்கா, எல்லாரையும் போட்டாச்சான்னு கேட்டோம். ஃபுல் எக்யூப்டா இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. கருப்பை வாய் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோயை கருவிலேயே அழித்தொழிப்பதற்கு 14 வயது இளம்பெண்களுக்கு தடுப்பூசி ஒன்றை, ஹியூமன் பாப்பிலோமா வேக்சின் என்கின்ற HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் 3,38,649 பெண் குழந்தைகளுக்கு அந்த தடுப்பூசி போடும் திட்டத்தை வெற்றிகரமாக தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டமும் ஒரு 4 மாவட்டங்களில் முதல் கட்டமாக தொடங்கப்பட்டு மிக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மகப்பேறு இறப்பு விகிதமாக இருந்தாலும் சிசு மரண விகிதமாக இருந்தாலும் இந்தியாவின் சதவிகிதத்தை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்று இந்தியாவிலேயே மகப்பேறு இறப்பு சதவிகிதத்திலும் சிசு மரண விகிதத்திலும் மகத்தான சாதனையை படைத்திருக்கிறோம். கட்டமைப்புகள் மேம்படுத்துவது மட்டுமல்ல, பணியிடங்கள் நிரப்புவதிலும் இன்றைக்கு 100% வெற்றி கண்டிருக்கிறோம். கேன்சர் ரிஜிஸ்ட்ரி ஒன்று இன்னைக்கு பண்ணியிருக்கிறோம். வருஷம் முழுக்க ஒரு 1,00,000 பேர் அளவுக்கு இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய பெயர்கள் பதிவு, அவர்களுடைய உடல்நலம் பாதிப்பு, அதில் தேறிய நிலை போன்ற எல்லா விவரங்களும் இந்த கேன்சர் ரிஜிஸ்ட்ரியில பதிவு பண்றோம். இதுவுமே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமே செய்யப்பட்டு கொண்டிருக்கிற காரியம்.